ஹாய். போன வீடியோவில் ஜஸ்ட் அளவு எடுத்து கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஜஸ்ட் அளவு எடுத்த துணியை வந்துட்டு கரை சைடு ஆப்போசிட் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. துணி சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு கரெக்டாக இது மாதிரி மடிச்சுட்டு 2 துணியும் சமமாக இருக்கிற அளவுக்கு கரை சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். நம்ம ஜஸ்ட் அளவு எடுக்கும்போது சைடில் இருக்கும், நம்ம கை சைடு இருக்கும். இப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கணும் கரை சைடு. புதுசாக தைக்கிறவங்க ஒரு பிட்டில் மட்டும் கட் பண்ணுங்கள். இது இவங்க 2 பிட் கொடுத்துருந்தனால 2யும் போட்டு கட் பண்ணுறேன். புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பிட்டில் மட்டும் கட் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சுட்டு அந்த ஓர சைடில் வந்துட்டு பிசிறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சில் 2 பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பீஸ் வச்சாலும் அந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி இந்த பிசிறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிங்க. இது வந்து பின்னாடி பேக் சைடில் மடித்து தைக்கிறதுக்கு அந்த இடத்த அர்கர் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து இவங்க வந்து 1/2 இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க. ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு நான் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா 1/2 இன்ச்சு வைங்க, வேணாம்னா ப்ளவுஸ் அதே அளவு வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 4 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணி எங்கேயாவது உள்ளே மடிச்சிட்டு இருந்துற போது கரெக்டாக அதை மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது ஆம்கோல்கிட்ட மட்டும் நீங்கள் கரெக்டாக வெட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வந்துடும். அது தைக்க உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஒரு ப்ளவுஸில் வரலன்றதுக்காக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வைக்கும்போது பட்டி வந்துட்டு வி பட்டி பக்கம் தான் வைக்கணும். வி பட்டி வெளியில் போகாமல் பார்த்துக்குங்க. போச்சுன்னா அளவு தவறான அளவு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கும் மேலே இருக்கணும் கரெக்டாக 1/2 இன்ச்சு முன்னாடி. ஷோல்டருக்கும் 1/2 இன்ச்சு விட்டுருங்க முன்னாடி. வி பட்டிக்கு மேலேயும் முன் கழுத்து 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி 2 விரல் விட்டு கீழே பட்டிக்கு விட்டுருங்க. இந்தாண்டு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட்டு உயரம் 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். இது வந்து பின் உயரம் எடுத்துருக்கீங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து இப்படி வச்சு பட்டிக்கு கீழே 1/2 இன்ச்சு. இப்போ 2 விரல் கையில் வந்து 2 அக்குள் பகுதியிலேருந்து 2 விரல் விட்டு மறுபடியும் 2 விரல் வச்சு 2 விரலுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு அளவு. இன்னொரு அளவும் பாருங்கள். இப்போ 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு எல் ஷேப் போட்டு எந்த அளவு கை அளவு கரெக்டாக வருதோ அதை வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே என்ன அளவு வருதோ அதையே வந்துட்டு முன்கழுத்து கீழேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நேராக எல் ஷேப் போட்டுக்கோங்க. வளைவு போட்டுக்கிட்டு ஷோல்டர் என்ன வருதோ அதுக்கு நேராக அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஷோல்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது, தூக்குன மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் ஷோல்டருக்கு. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறோம்ல, அதோட விட்டுருங்க. நான் எல் ஷேப் போட்டு வளைவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வளைவு வரலன்னா ஆம்கோல் அளவு என்ன வருதோ அதில் பாதி மார்க் பண்ணி வளைவு போடுங்க. கட்டு உயரம் வந்துட்டு ஒரு தூக்கலாக வந்தாலும் நம்ம 1/2 இன்ச்சு இறக்கி வளைவு போட்டுக்குங்க. கிராஸாக கொண்டு விடாதீங்க, நேராக விட்டுங்க. பட்டி உயரம் வந்துட்டு
பட்டி நம்ம வந்து நேராக விட்டுங்க. கிராஸாக போட் மாதிரி கொண்டு விட வேணாம். முன்னாடி மட்டும் போட் மாதிரி வந்தால் போதும். பின்னாடி வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் நேராகவே கொண்டு விட்டுங்க. போட் ஷேப் தேவையில்ல. 4ஆக மடித்து பட்டி பட்டி விட்டு 4ஆக மடித்து மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுங்க. ஏன்னா ஷோல்டருக்கு நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, ஷோல்டருக்கு பிடிக்குமோல, அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ ஜஸ்ட் அளவு நேராக பட்டிக்கு நேராக வந்துட்டு பட்டியை விட்டுருங்க. இது வந்து கொக்கி பட்டியில் எடுக்கணும். இந்த அளவு கொக்கி பட்டியில் என்ன அளவு வருதோ அதை விட 3/4 இன்ச். இப்போ எனக்கு வந்துட்டு 8.25 வந்துச்சு. 9 வைக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கையளவு வச்சு என்ன வருது அப்படின்னு அந்த அளவு வந்துட்டு அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். கைக்குழி வெட்டின பக்கம் நம்ம எடுக்கக்கூடாது, ஆப்போசிட் பக்கம் தான் எடுக்கணும். எடுத்துட்டு அது என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டாட் 3வது டாட்